வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன், அண்ணன் சாமுவேல், வணக்கம், தம்பி பட்டுராகவன், 3 பேரும் உங்கள் மத்தியில் இருக்கிறோம். அவர் வந்து இப்போ கூட வாரம் கூப்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு, அதனால் வந்துட்டார். ஓகே, தம்பி ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஜேசி பில்டர்ஸ் அலுவலகத்தில் இருக்கிறோம். இத்தனை நாள் வீட்டில் தான் வச்சு வீடியோ எடுத்தோம். பின்னாடி பேக்ரவுண்டு பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலரில் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கலரை மாற்றி ப்ளூ கலரில் கொண்டு வந்துருக்குறோம். ஆஃபீஸில் இருக்கிறோம், ஜேசி பில்டர்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறோம். ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க, ஆஃபீஸை பார்க்க விரும்புகிறோம். ஆஃபீஸ் இன்னைக்கு நான் முதல்ல வந்திருக்கேன், சந்தோஷம். உள்ளூரில் இருக்க எனக்கே தெரியாத ஆஃபீஸ், இன்னைக்கு தான் நான் ஆஃபீஸுக்கு வரேன். ஆமாம், அதனால் ஆஃபீஸுக்கு பார்க்க விரும்புகிறவங்க வாங்க, நீங்கள் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுகிற சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் டீ எல்லாமே நான் இங்கே இருந்தால் கொடுத்துருவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் 7 மணிக்கு மேலே இங்கே தான் இருப்பேன் நான். சரியா, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மத்தியில் அண்ணன் வந்திருக்கிறார். அண்ணன் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டு பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். வீட்டு வேலைகள் நடக்க நடக்க கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான். ஆமாம், எல்லாருடைய வீடு இப்போ கட்ட ஆரம்பிக்கிற எல்லாருமே ஒரு குறையோடையே அவங்க மனசுக்குள்ளே ஒவ்வொரு டிசைனாக இப்படி கட்டணும் அப்படின்றப்போம். அங்கே வேலை நடக்கும்போது அவங்க ஒரு மாதிரியை செஞ்சு வச்சுருவாங்க. அதனால் நம்ம இப்படி கட்டிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்க சொல்ல போகிற டயத்துக்கு முன்னாடி அந்த வேலை நடந்து முடிஞ்சிருக்கும். ஆமாம், அதனால் ஒவ்வொரு வேலை பார்க்கும்போதே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ செங்கக்கட்டு போகிறாங்கன்னா இது கட்டுறது கரெக்டாக, கலவை கரெக்டாக போட்டிருக்காங்களா, வாட்டர் கிரீன் நல்லா பண்ணியிருக்காங்களா, இனி இதில் வேறு எதுவும் புதுசாக ஏதாவது செய்யணுமா? ஏன்னா செய்யும் போதே அந்த இது செஞ்சால் தான். இன்னைக்கு சேர்க்க வேண்டிய சிமெண்ட்டை போய் நாளைக்கு கட்டடத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. கட்டடம் வாங்காது. அப்போ தாங்காது, வீடு கட்டுற நமக்கு தாங்காது. ஆமாம், அப்போ அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் சரி நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னொன்று ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி கூட செஞ்சிடலாம். இப்போ நம்ம செய்யும் போதே ஒரு 2000 ரூபா செலவானால் இன்னும் கொஞ்சம் கட்டணம் ஸ்ட்ராங்காக மாறும் அப்படின்னா அதை கூட செலவழிக்கிறதுக்கு வீட்டு ஓனர்கள் தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வீடு பிடிச்ச மாதிரி அமையும், பில்டிங்கு தரமான முறையில் கட்டி எடுக்கப்படும். ஓகே, இன்னைக்கு அண்ணனுடைய வீட்டில் நடந்த நிகழ்வுன்றத அந்த இதுதான் சப்ஜெக்ட் தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நடந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது என்ன உயரம் இன்டல் உயரம் போயிடுச்சு. அந்த போய்கிட்டு இருக்க அந்த டமயத்தில் வேகமாக மலமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2 மணி நேரம் எங்கேயோ கடைக்கு போக வேண்டியிருக்கு, ஏதோ ஜாமான் வாங்குறது வெளியே போயிட்டேன். அதுக்குள்ளே அவங்க அந்த ஜன்னல் வேலையை சடசடன்னு வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த ஜன்னல் இந்த இடத்துல வந்தால் நல்லாயிருக்கும். ஜன்னல் ஒரு வீட்டுடைய அத்தியாவசியம். நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஜன்னல் வச்சு கட்டி முடிச்சிட்டாங்க. செங்கல் வச்சு ஃபுல்லாமே மேலே தூக்கிட்டாங்க. போனதுக்கப்புறம் நான் ஜன்னல் ஏன் இந்த வருஷம் வச்சுருக்கீங்க, நீங்கள் இங்கிட்டு வந்தால் எனக்கு இன்னும் ஒரு ஜன்னல் எக்ஸ்ட்ரா வேணும்னா, இல்லை கட்டடம் முக்கால்வாசி சுற்றி திருப்பியாச்சு, இதுக்கப்புறம் ஜன்னல் வர முடியாது அப்படின்னாங்க. அந்த வேலை அதோடு ஸ்டாப் பண்ண வேறு வழி இல்லை. அவங்க வச்சிருக்க ஜன்னலில் தான் இப்போ எனக்கு அமைகிற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் நாங்கள் மாற்றிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஜன்னல் சொன்னது வைக்க முடியல. சூழல் கட்டணம் தாண்டி மேலே போயிடுச்சு. அந்த ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஜன்னல் விரிவாக்கம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம காற்றோட்டமாக ஒரு வீடு காற்றோட்டமாக இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் நமக்கு நல்லா கிடைக்கும், வெளிச்சமும் கிடைக்கும், நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அந்த எனக்கு ஜன்னல் அண்ணன் பார்த்தாரு. அது கடைசியாக ஒரு ஜன்னல் அடுப்படியில் நான் 2 ஜன்னலாக போடலான்னு சொல்லி பிளான் பண்ணதில் அது அமையலை. அது ஜன்னலுக்கு மேலே உச்சியில் அது சின்ன சின்ன பழைய மாடல் ஜன்னல் அடுப்படி, அது சிமெண்ட் ஜன்னல், அதை தான் வச்சிருக்கேன். கிராதி ஜன்னல் அதுவும் கேட்டதுனால தான் கிடைச்சது, இல்லைன்னா அதுவும் கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யும் போதெல்லாம் வீடுக்காரங்களை கேட்டு சரி இருப்பேன், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இப்படி இந்த வேலை செய்ய போகிறேன், உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்குது, இந்த பக்கம் ஜன்னல் வச்சா நல்லாயிருக்கும், இதே இல்லை அந்த பக்கம் வச்சா நல்லா காற்றோட்டமாக இருக்குன்ற கொத்தனாருக்கு தெரியும். அவங்க அதை செய்யும்போது நமக்கு எது ஒருனாலும் இவங்க மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். அன்னைக்கு நடக்க வேண்டிய வேலையை அவங்க அன்னைக்கு கொஞ்சம் மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா நல்லது. வேகமாக மலமலன்னு வேலை ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்பீடில் கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நமக்கு கட்டடம் இருந்ததுக்கப்புறம் இடித்து கட்டோம்னா அதுக்கு உண்டான செலவு ஃபுல்லாக நம்மளை சார்ந்ததாயிரும். நம்ம வாயாட்டு கட்டி வீட்டை கட்டியிருக்கோம். இடிங்கன்னா அவங்க இடிச்சிருவாங்க. பொருள் சேதாரம் எல்லா செலவும் நம்மளுக்கு கூலியிலேருந்து எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும். அதனால் கட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் போய் கூட நில்லுங்க. ஒரு ஜன்னலோ ஏதோ இது வைக்கிறாங்களோ அப்படின்னாலுமே கேளுங்க. ஒவ்வொரு தடவைக்கு 100 தடவை கேளுங்க. நான் கேட்காம சரி வேலை பார்க்கட்டும் அப்படின்றத விட்டுட்டேன்.
பார்த்ததுக்கப்புறம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்ற முடிஞ்சுச்சு. இப்போ தான் அன்னிமுட்டாகிட்ட வந்து ஒவ்வொரு டைம் கேட்டு 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 அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், வீடு கட்டுற யாராக இருந்தாலுமே வந்து அந்த ஒரு இது வந்து செஞ்சாங்க. இப்போ வந்து வீடு நம்ம கட்டி கொடுக்குறது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டி கொடுக்கணும். கிளைண்ட்டுக்கு, அதாவது பார்ட்டிக்காரங்களுக்கு, அவங்க ஹவுஸ் ஓனர் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம கட்டி கொடுக்கணும். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு, என் இஷ்டத்துக்கு நான் வந்து என்ன செய்யக்கூடாது, வீடு கட்டக்கூடாது. ஏன்னா குடியிருக்க போகிறது வந்து அவர் அண்ணன்னா அவர் தான் இருப்பார், குடியிருப்பார். அப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதையெல்லாம் நம்ம முதல்ல பேசிடுவோம். அவங்க வீட்டை கலந்துக்குருவாங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் ஒய்ஃப் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பப்போ நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிளானை மேலே கட்ட ஆரம்பிக்கும் போதே சொல்லிடலாம், இந்த இடத்துல நட வரப்போகுது, இதுக்கு நேராக ஜன்னல் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த ரூமுக்கு இந்த ஜன்னல், பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வரப்போகுது, ஹாலுக்கு இங்கே வரப்போகுது அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டோம்னா, சரி எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு தகுந்த என்னமோ அதை நம்ம ஆரம்பத்திலே பேசி அந்த அந்த சவத்தை நிப்பாட்டி அவங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அது நமக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். வீடு கட்டுற நமக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும், செலவு வராது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க குடியிருக்கிறதுக்காக தான் வந்து வீடு கட்டி கொடுக்குறோம். நம்ம வேலை வந்து கட்டி கொடுப்பது, அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இருக்க போகிறது அவங்க. நான் தான் அதனால் ஒவ்வொரு வேலைகள் ஆரம்பிக்கும் போதே கேட்டுருவேன். பேஸ்மெண்ட்டாக வேலை, அடுத்து மேலே கட்டும்போது, டைல்ஸ் ஓட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்காரங்களை நான் கூட்டு போய் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உட்டு நில கதவு வாங்கும் போதும் கூட்டு போயிருக்கேன். கூட்டு போயிட்டு கூட்டு போகலாம், டைல்ஸ் கூட்டு போனோம், உட்டுக்கெல்லாம் கூட்டு போகலாம். அவங்களாம் கொண்டு வந்து வச்சாதான். அதான் கதவு மட்டும் காமிச்சாங்க. கதவு வாங்கும் போதும் கூட்டு போவேன். கூட்டு போய் என்னுடைய பட்ஜெட் இது, இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்து கொடுப்பேன். ஒருவேளை நீங்கள் இதுக்கு எக்ஸஸாக நீங்கள் போனீங்கன்னா அதுக்குரிய அமௌண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி டைல்ஸுமே என்னுடைய பட்ஜெட் இவ்வளோ, இந்த ரேட்டு வரைக்கும் என்னால் பார்க்க முடியும். அவங்க ரொம்ப காஸ்ட்லி எதிர்பார்த்தாங்கன்னா அந்த மேற்கொண்டு உள்ள செலவு மட்டும் உங்கள் செலவு சேரும். அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து கண்டிப்பான முறையில் வீட்டுக்காரங்களை, ஹவுஸ் ஓனரை கேட்டு கண்டிப்பாக செய்யுங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு மன சந்தோஷம், திருப்தி இருக்கும். அதனால் கேட்டு செய்யுங்க. அதனால் வீடு கட்டி கொடுக்கறது அவங்களுடைய விருப்பத்தின்படி கட்டி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. ஓகே, அதனால் வர நாட்களில் நீங்கள் புதுசாக வீடு கட்ட விரும்புகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு பல தடவை கேட்டுக்கோங்க. யோசிச்சு கரெக்டாக செய்யும் போதில் அந்த வீடு அமைப்பாக இருக்கும். ஆமாம், ஆண்டு காலத்துக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கும். ஆமாம். அதனால் இன்றைக்கும் ஒரு சில நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடுவோம். இன்றைக்கி நம்ம மத்தியிலே வந்து அண்ணன் இது வரைக்கும் நம்ம கூட பேசுனதுக்காக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவர் பிஸி, ரொம்ப ரொம்ப பிஸி. சாப்பாட்டு டயத்தில் எப்படியாவது மக்களுக்கு வந்து போய் சேர வேண்டிய தகவல்கள் கண்டிப்பாக போய் சேரணும். இன்றைக்கி 8:30 மணிக்கு சாயங்காலம் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு கூட அந்த வீடியோ அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஓகே.